ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்களில் புதுசாக கூட நான் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதோடைய முதுகெலும்பாக இருக்கிறது அக்கௌண்டிங் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு, அது ஆரம்ப கால தொழில் முனைவர்களாக இருக்கக்கூடியவங்களோ இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சி அதை தொடங்கி நடத்துகிறவங்களும் செய்யக்கூடிய தவறுகளை தான் நான் அதிகபட்சமாக சுட்டி காட்டிக்கிட்டு வரேன். ஏன்னா பிஸ்னஸை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அனுபவங்கள் இருந்திருக்கும். ஒரு பிஸ்னஸை புதுசாக தொடங்கணும் அப்படிங்கிறவங்க அக்கௌண்ட்ஸில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த டேக்ஸ்லேயும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு டேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் யுஏஇ மாதிரியான நாட்டில் நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இங்கே ரொம்பவும் குறைந்த டேக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனம் நீங்கள் தொடங்கியதுக்கு உடனே ஒரு 60 டேஸ்க்குள்ளே, அதாவது அந்த லைசன்ஸ் எடுத்ததுலேருந்து 60 நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், தொடங்கியிருக்கணும். இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் நீங்கள் 60 நாளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா 10,000 திரஹம்ஸ் ஃபைன் வரும் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த வேல்யூபிள் ஆடட் டேக்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த வேட்டுக்கும் கார்ப்பரேட் டேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் வேறு விதமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அது கம்பல்சரி ஒரு லைசன்ஸுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வேட் அப்படிங்கிறது உங்களுடைய கம்பெனி வருஷத்துக்கு 3,75,000 திரஹம்ஸ்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், வேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இதில் பகுதி, அதாவது இதோட 50%, 1,87,500 திரஹம்ஸ்க்கு மேலே உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், வேலண்டைஸாக நீங்கள் டேக்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி டேக்ஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ERP சாஃப்ட்வேர் சொல்யூஷனை நீங்கள் இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா அக்கௌண்ட்ஸையும் ப்ராப்பராக என்ன செய்யணும், 5 வருஷத்துக்காகவும் குறைந்தபட்சம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு குவார்ட்டரும் நீங்கள் டேக்ஸை சப்மிட் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கார்ப்பரேட் டேக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக ஒரு தனி ஃபைலிங்காக போட்டு குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கான ஃபைலிங்கை தனியாக பாதுகாத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸோட விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கங்க. டேக்ஸை நேரத்துக்கு உங்களுடைய டேக்ஸோட தவணை தேதி எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைன் இல்லாமல் உங்களுடைய டேக்ஸை இது பண்ணுங்கள். உங்களுடைய லைசன்ஸில் ஏதாவது அப்டேட் பண்ணீங்க, ஒரு பார்ட்னர் வராரு, பார்ட்னர் வெளியில் போகிறாங்க, இல்லை லைசன்ஸில் என்ன செய்றீங்க, ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் உடனே கார்ப்பரேட் டேக்ஸும் சரி வேட்டும் சரி 2 ரெஜிஸ்ட்ரேஷன்லையும் அப்டேட் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் டேக்ஸில் கவனம் எடுத்து செய்யுங்க. இதை பற்றின உங்களுக்கு இன்னும் விவரம் வேணும் அப்படின்னா ஒரு டேக்ஸ் எக்ஸ்பர்ட் கூட கலந்துக்கிட்டு ப்ராப்பராக உங்களுடைய அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுங்கள், டேக்ஸ் ஃபைலிங்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்கள் கம்பெனியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, உங்கள் கம்பெனிக்கு தேவையான நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையும் கொடுக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ரோச் பண்ணாலும் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு உதவும். ஸோ டேக்ஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேக்ஸோட விஷயங்களை நீங்கள் இன்னும் கவனம் எடுத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறொரு டாப்பிக்கில் பேசுகிற வரைக்கும் நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.